புதிய அமைச்சர் பதவி புதிய அமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிறார். அவருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதுவும் காரைக்கால் பகுதிக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்திருப்பது மகிழ்ச்சி. ஏனென்றால் நமது பறந்து விரிந்த இது புதுவையில் நிறைய பேர் புதுச்சேரியில் இருக்கும் பொழுது காரைக்காலுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருப்பது மகிழ்ச்சி. அவர் சிறப்பாக பணியாற்றுவார். 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அனுபவம் பெற்றவர். அதனால் துறையை பற்றி முதலமைச்சர் தான் முடிவு செய்யணும். எந்த துறை கொடுத்தாலும் அவர் சிறப்பாக செயலாற்றுவார் அப்படின்னு சொன்னார். சிஏஏ வந்து புதுச்சேரியில் அமல்படுத்த விட மாட்டோம்னு இப்போ சிஏஏ இவங்க அது மாநில அரசு, மாநில கட்சிகள் அதில் முடிவே எடுக்க முடியாது. மாநில அரசுக்கு சிஏஏ இது நம்ம அனுமதிக்க மாட்டோம்னா என்ன செய்ய போகிறாங்களாம்? சிஏஏ என்பது மத்திய அரசின் திட்டம். அது யாரோட குடியுரிமையும் பறிப்பதல்ல, குடியுரிமையை கொடுப்பதற்கான திட்டம். ஆக இந்த குடியுரிமை கொடுப்பதற்கான திட்டம் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் அது இருக்கு. நம்ம நாட்டில் மாத்திரம் கணக்கிடாமல் இந்த குடியுரிமை இருக்கிறது. ஆக சட்டப்படி இல்லாமல் யாரும் தங்க முடியாது. சட்டத்தோடு எல்லோரும் குடியுரிமை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்று மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். மாநில அரசுகள்லாம் நாங்கள் இதை பின்பற்ற மாட்டோம், இதை நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இதில் வேலையே இல்லை. இது மத்திய அரசின் திட்டம். மத்திய அரசு தான் இது முன்னெடுத்து செல்கிறது. அதே போல் இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான திட்டம். இதில் எல்லாருமே ஒரு தவறாக ஒன்றை ஏதோ நாட்டை அதை படிங்க. குடியுரிமை சட்டம்னா என்ன என்று படியுங்கள். பிளவுபடுத்துவதுன்னு எதை வச்சு பிளவுபடுத்துகிறாங்க? மதத்தை வச்சு பிளவுபடுத்தவே இல்லை. ஒரு 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 நாட்டில் இருந்து ஒரு சிறுபான்மையினராக ஒருவர் இந்த நாட்டிற்குள்ளே வரும்பொழுது அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. தான் எங்கே பிளவுபடுகிறது? இந்த நாட்டில் உள்ள எல்லா சிறுபான்மையினரும் பாதுகாப்பாக இருக்க போகிறார்கள் என்பதுதான் சிஏஏ சட்டம். நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பெரியவர்களே அதை வரவேற்று இருக்கிறார்கள். நீங்கள் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா தெரியும். இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்கள் வரவேற்று இருக்கிறார்கள். காஷ்மீரத்தை சார்ந்தவர்கள் இதை அனாவசியமாக எதிர்க்காதுங்க. எதிர்த்து நீங்களே இதில் உங்களோட வாழ்க்கையில் தவறாக நடந்து கொள்ளாதீர்கள் என்று காஷ்மீரில் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. அதனால சிஏஏ ஒன்றிணைக்கும் திட்டம், பிரிக்கும் திட்டம் கிடையாது. இதில் தெரியாமல் புது அரசியல்வாதியும் சரி, பழைய அரசியல்வாதியும் சரி, எல்லாருமே தெரியாமல் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்குறது பெண்களுக்கு போடும் பிச்சைன்னு சொல்லியிருக்காங்க. புதுச்சேரியிலும் நம்ம மகளிருக்கு உரிமை தொகை இல்லை. எந்த உதவினாலுமே அது அவங்க என்ன கான்டெக்ட்ல சொன்னாங்கன்னு தெரியல. அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க தவறா இல்லை வீடியோனா அவங்க தவறா மனநிலையில சொல்லியிருக்க மாட்டாங்கன்றது எனது. ஏன்னா அவங்க கூட நான் பழகியிருக்கேன். பெண்கள் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள், பெண்கள் ஆணையத்தின் உறுப்பினராகவும் இருக்கிறாங்க. அதனால் உள்நோக்கத்தோடு அவங்க சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. அதனால அது ஏதோ திருத்தி சொல்லப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா அவங்க சொன்ன கான்டெக்ட் அதாவது உள்ள அர்த்தம் வேற மாதிரி வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் அவர்கள் அப்படி சொல்லியிருக்க அந்த உள்ளர்த்தத்தோடு சொல்லியிருக்க வாய்ப்பில்லை என்பது எனது கருத்து. மகளிருக்கு கிடைக்கின்ற உரிமை தொகை அது அவர்களுக்கு பயன்பட்டு கொண்டு இருக்கிறது, அவ்வளவுதான். அதனால நாம அரசாங்கம் அவர்களை மதித்து தான் கொடுக்குறாங்க. அதனால அவங்களை யாரும் நம்ம தவறா நினைத்து கொடுக்கல, அவர்களும் தவறா சொல்லி இருக்க மாட்டார்கள் என்பது எனது கருத்து. இல்ல இனிமேதான் கேட்கணும்ப்பா, ரெஸ்பான்ஸ் வரும்னு நினைக்கிறேன். மீனவர்கள் ஏற்கனவே பிடிபட்டதற்கு அவர்களை உடனே விடுவிக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய உள்துறை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியிருக்கோம். அவர் எப்பவுமே ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. நிச்சயமா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அவர்கள் மீட்கப்படுவார்கள். மீனவர்களுக்கு நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு வாரத்திற்குள்ளனா குற்றவாளிகளை பிடித்து அதுக்கு பரிசோதனைகள் வரணும், மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும். விரைவுபடுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. விசாரணை தீவிரமா போய் கொண்டு இருக்கிறது. அதுக்குதான்